Welcome to my YouTube channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மாரல் ஸ்டோரி. ஒரு அழகான வில்லேஜ் கதை தான் இது. ஒரு கட்டை விரல் மனிதன் ஒருத்தன் இருந்தான். அவன் தான் இந்த கதையோட ஹீரோ. அவன் என்னன்னா, ஏன் கட்டை விரல்னு சொல்றோன்னா, அவனோட உருவமே எந்த அளவுக்கு தான் இருக்கும்னா, கட்டை விரல் சைஸ் அளவு தான் அவன் இருப்பான். அந்த வில்லேஜில் உள்ள பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, கட்டை விரல் மனிதனை பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. இவன் பாரு, நீ எவ்வளோ சின்னதாக இருக்க சைஸில் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அதை அந்த ஹீரோ பெருசாக எடுத்துக்க மாட்டார். கட்டை விரல் மனிதன் அதெல்லாம் எனக்கு இது ஒரு ஸ்பெஷலாக அவன் நினச்சி ஹாப்பியாக லைஃப் ரன் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் கூட எப்பயுமே ஒரு கொட்டாம்பூச்சி, ஒரு குண்டூசி எப்பயுமே அவன் கூடயே வச்சுப்பான். ஏன்னா ஒரு சில சமயம் ஆற்று கடந்து போகிற மாரி இருக்கும். அந்த ஆற்றுல அவன் அந்த கொட்டாம்பூச்சியை கப்பலாகவும் அந்த குண்டூசியை படகு கருவியாகவும் அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த மாரி மகிழ்ச்சியாக இருந்த அந்த வில்லேஜில் ஒரு பூதமான அரக்கன் ஒருத்தவன் அங்கே வந்தான். அங்கே வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, எல்லாரையும் சாப்பிட அந்த பூதம் பண்ணிச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஊர் தலைவர் கிட்ட நீங்கள் என்ன எல்லாரையும் சாப்பிட்றீங்க, நம்ம 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். உங்களுக்கு டெய்லியும் நைட்டு டைமில் வீட்டுக்கு ஒருத்தவங்களுன்னு நாங்கள் எங்கள் வில்லேஜிலேருந்து உங்களுக்கு உணவாக அனுப்பி விட்றோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பூதம் சொல்லுது, சரி இந்த அக்ரிமெண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணுறேன். ஆனால் என்ன, ஒரு நாள் நைட்டு எனக்கு உணவு கிடைக்கலினாலும் நான் வில்லேஜில் எல்லாரையும் சாப்பிட்டுருவேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அன்னையிலேருந்து அந்த ஊர் தலைவர் ஒரு வீட்டுக்கு ஒருத்தவங்களுன்னு நைட் டைமில் அனுப்பிவிடுவாங்க. இதே மாதிரி பண்ணிட்டு இருக்கப்ப அந்த கட்டை விரல் மனிதனோட அம்மா சொல்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு வர்றப்ப அவங்க அம்மா, நான் போகிறேன் அந்த பூதத்துக்கு உணவா அப்படின்னு சொன்ன உடனே கட்டை விரல் மனிதன் இருங்கம்மா, நான் உணவாக போகிறேன் அந்த பூதத்துக்கு அப்படின்னு சொல்லி போகிறாரு. அவங்க அம்மா ஒத்துக்கல. நீ என்னப்பா, நீ போவேணா, நான் போகிறேன்ட்டு எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி கட்டை விரல் மனிதன் போகிறான். அங்கே பூதம் பார்த்துட்டு, நான் இன்னைக்கு உங்களுக்கு நான் உணவாக வந்திருக்கேன் அப்படின்ன உடனே அதுக்கு அந்த பூதம் பார்த்துட்டு, என்னது, நீ எனக்கு உணவா வந்திருக்கியா, நீ என்ன ரொம்ப சின்ன சைஸா இருக்கியே, எனக்கு பசி ரொம்ப அதிகமா இருக்கு, உன்னை சாப்பிட்டா எனக்கு ஃபுல்லாகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு கட்டை விரல் மனிதன் சொல்றான், இன்னைக்கு நான் உங்களை கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னதுதான். பூதத்துக்கு கோவம் என்னது, நீ என்ன கொல்ல போறியா அப்படின்ட்டு மூக்கால இப்படி உறிஞ்சி அதை என்ன ஆகுது, அப்படியே அந்த கட்டை விரல் மனிதன் மூக்கு வழியா உள்ள போய் வயிற்றில் உள்ள போயிட்டான். அவன் கையில எப்பயுமே குண்டூசி வச்சிருப்பான்லங்க, அதை வச்சு என்ன பண்றான், அந்த வயிற்றை குத்தி குத்தி வெளியே வந்துட்டான். இப்ப கட்டை விரல் மனிதன் வெளியே உயிரோட வந்துட்டான். ஆனா இந்த பூதம் இறந்துருச்சு. இந்த கதையில இருந்து என்னங்க உங்களுக்கு தெரியுது, உருவத்துல நம்ம சின்ன சைஸா இருக்கோம், பூதத்தை நம்மளால என்ன அதை வின் பண்ண முடியுமோ இல்லையோன்ற ஒரு டவுட் இல்லாம அவன் திறமைய நினைச்சு அந்த கட்டை விரல் மனிதன் ஃபைட் பண்ணான், முயற்சி பண்ணான், அதனால வின் பண்ணான். இந்த சைடு பாக்குறப்ப அந்த பூதம் அந்த கட்டை விரல் மனிதனின் உருவத்தை வச்சு கேலி பண்ணி அது ஃபுல்லா என்னது அலட்சியமா பண்ணதுனால அது உயிரை இழந்துருச்சுங்க. இதுதாங்க இந்த கதையில. இதுல இருந்து என்னன்னா, யாரையுமே நம்ம ஏளனமா பார்க்க கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்குங்கிறத இந்த ஸ்டோரி மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி. Thank you for watching. Like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.